அனைவருக்கும் வணக்கம். பிடிபிஆர்டி 2026 எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேர்விற்கான அறிவிப்பு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வினை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியராக உருவாக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கிடைக்கவிருக்கக்கூடிய அரிய வாய்ப்பினை, இறுதியான வாய்ப்பினை உங்களுக்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் இன்எலிஜிபிள் லிஸ்ட் சார்ந்து ஒரு தெளிவான விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். கடைசியாக நடைபெற்று முடிந்த பிடிபிஆர்டி எக்ஸாமில் என்னென்ன காரணங்களுக்காக ஆசிரியர்களது பெயர் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வருடம் தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கலைன்னாலும் இப்போ இடைப்பட்ட காலத்திலே வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம லாஸ்ட்டு பிடிபிஆர்டி எக்ஸாமுக்குமே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே வீடியோ பதிவிட்டிருந்தோம். அதே போல் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமும் எப்படி நம்ம பிழையில்லாமல் விண்ணப்பிப்பது, சரியான தகவல்களை கொடுப்பது சார்ந்தும் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். பல்வேறு சேனலில் இதனை சார்ந்து வீடியோக்கெல்லாம் நிறைய பதிவிட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம ப்ரௌசிங் சென்டருக்கு போய் அப்ளை பண்ணுறது மூலமாக ஒரு சில மிஸ்டேக்ஸ், அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மேஜர் மிஸ்டேக்ஸ் செஞ்சிடறாங்க. நம்ம செய்கிறதில்ல, ப்ரௌசிங் சென்டர் போய் அப்ளை பண்ணும்போது அவங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் போகணும், அடுத்த ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிறதால நிறைய தகவல்கள் மாற்றி கொடுத்துட்றாங்க. நம்ம சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து தான் கொடுக்கணும். அப்போவுமே நம்ம பிழைகளை சரியாக பார்க்குறதில்ல. சரி, பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமாவது பார்த்தா நம்ம எடிட் ஆப்ஷன் இப்போ ஒவ்வொரு தேர்வுலையுமே கொடுக்குறாங்க. அப்படி அதில் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா எடிட் ஆப்ஷன் அந்த டேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அப்போவுமே நம்ம அப்ளிகேஷன் சரியாக பார்க்க மாட்டோம். எடிட் ஆப்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அந்த செய்தி தெரியும். அப்போ நம்ம பார்க்கும்போது ஐயோ இது மாதிரி மேஜர் மிஸ்டேக்ஸ் நம்ம செஞ்சிட்டோமே, நமக்கு என்ன ஆகும், ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்திலே தொடர்ந்து உங்களால் சிறப்பான முறையில் படிக்க முடியாது. நீங்கள் மிஸ்டேக்ஸ் செஞ்சுருந்தாலும் சிவி அப்போ கரெக்ஷன் செஞ்சுக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய மதிப்பெண்கள் நம்ம குறைவாக இருந்தாலுமே அந்த கேட்டகரி வைஸ் உங்களை கூப்பிடும்போது உங்கள் நேம் கண்டிப்பாக வரும். நீங்கள் என்ன தகவல்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்குறீங்களோ அதனை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு சிவிக்கு கூப்பிடுவாங்க. அதனால் தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இருக்கும். நம்ம முன்கூட்டி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலமாக நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே நம்ம சரியான முறையில் அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரல் டர்னில் உங்களால் வேலைக்கு போக முடியும். அதற்குண்டான முயற்சிகளை தான் நான் தொடர்ந்து எடுக்கிறேன். இப்போ என்னென்ன காரணங்களுக்காக இன்எலிஜிபிள் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது பார்த்திங்கன்னா யூஜி சப்ஜெக்ட் நாட் ஈக்குவலண்ட், அதில் ஜிஓ நம்பரில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தேன், யார் யாருக்கெல்லாம் ஈக்குவலண்ட் சப்ஜெக்ட் இருக்கோ தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே டேன்சியில் கடைசியாக வெளியிடப்பட்ட அந்த அரசாணையில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பாடம் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் வேறு ஏதாவது சேர்த்து படிச்சிருக்கலாம். அது மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவலண்டா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு சாம்பிளுக்காக தான் சொன்னேன். அதேமாதிரி நீங்கள் ஜென்ரலாக இப்போ மேத்தமெட்டிக்ஸோ சுவாலஜோ பாட்டனியோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஈக்குவலண்ட் இருக்கிறவங்க மட்டும் தயவுசெய்து டேன்சியில் வெளியிடக்கூடிய அந்த அரசாணையில் ஈக்குவலண்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அந்த ஜிஓ நம்பரும் டேட்டுமே நமக்கு அப்ளை பண்ணும்போது கொடுத்தா போதும். சப்போஸ் நாட் ஈக்குவலண்ட்டுன்னு இதை மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தீங்களோ இல்லை எந்த கல்லூரியில் அதற்குண்டான அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதன் மூலமாக டேன்சி அப்ரோச் பண்ணி நீங்கள் டேன்சியில் போய்ட்டு ஒரு விண்ணப்பம் கொடுத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட மாதங்களுக்குள்ளார ஈக்குவலண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் எல்லாமே அந்த சிவிக்கு வர டைமில் தான் எல்லாருக்குமே தெரிந்து அந்த டைமில் போயிட்டு எல்லாருமே டேன்சியில் முறையிடும்போது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுது ஈக்குவலண்ட் கொடுக்கறதுக்கெலாம். அதனால் ஈக்குவலண்ட் இல்லாதவங்க தயவுசெய்து நாட் ஈக்குவலண்ட்டுன்னு யார் யாருக்கெல்லாம் டேன்சியில் இருக்கோ அந்த அரசாணையில் இருக்கோ அவங்களாம் இப்போவே அப்ரோச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாட் எ ஸ்பெஷல் பிஎட் கேண்டிடேட், இது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இது நம்ம டீச்சர்ஸ் மேலே யாருமே நம்ம தவறாக எடுத்துக்க முடியாது. இது ப்ரௌசிங் சென்டர் அவங்க செஞ்ச மிஸ்டேக்ஸ் தான். இது முடிந்த அளவுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பிஎட் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் நம்ம தேர்வு செய்யணுமே தவிர, இல்லை பிஎட்னா நார்மலாக அதே ஒரு ஆப்ஷனே கொடுத்துருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய டீச்சர்ஸ்
நாட்டிய ஸ்பெஷல் பிஎட் கேண்டிடேட் இதை சொல்லி தான் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எல்லா பாடத்தை நான் சேர்த்து சொல்கிறேன். இவ்வளோ ஆசிரியர்கள் வந்து இன்எலிஜிபிலிஸ்ட்டில் வந்திருந்தாங்க. காரணம் என்னது? இப்போ ஸ்பெஷல் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப ஒரு வேரி வந்து நமக்கு நார்மல் உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் வந்து குறைஞ்சிருக்கும். இப்போ நம்ம தவறுதலாக ஸ்பெஷல் பிஎட்னு கொடுத்துருப்போம். அப்போ நம்ம அந்த டைமில் தான் உங்களுக்கு நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. நம்ம கூப்பிடும்போது நம்ம நார்மல் ஸ்பெஷல் பிஎட் இல்லை அப்படின்னு தெரியக்குள்ளே நம்ம மார்க் வந்து அந்த கட் ஆஃப் மார்க்குள்ளார வராது. அதனால் இன்எலிஜிபிலிஸ்ட்னு கொண்டு வந்து நமக்கு லிஸ்ட் வந்து நம்முடைய பேர் வந்து அதில் வரும். அப்போ தயவு செய்து சொல்கிறேன், யார் யாரெல்லாம் ஸ்பெஷல் பிஎட் முடிச்சிங்களோ நீங்கள் மட்டும்தான் ஸ்பெஷல் பிஎட்னு கிளிக் பண்ணி என்னவோ அதை வந்து தேர்வு செய்யணுமே தவிர மற்றவங்க ஸ்பெஷல் பிஎடை தயவு செய்து செலக்ட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத நான் இப்போவே முன்கூட்டியே உங்களுக்கு வந்து தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல் வேறு ஏதாவது இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்ததுன்னா மட்டும் தயவு செய்து ஒரு முறைக்கு 2 முறையாக உங்களுக்கு அந்த ரிசர்வேஷனுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொடுக்கணுமே தவிர நம்ம ப்ரௌசிங் சென்டருக்காரங்க அப்ளை பண்ணாலும் நீங்களுமே கவனக்குறைவாலாம் இந்த மேஜர் மிஸ்டேக்ஸ் வந்து தயவு செய்து செஞ்சிடாதீங்க. அப்படி இல்லைன்னா அப்படி பண்ணிட்டீங்கன்னா சிவி கூப்பிடுவாங்க. நீங்கள் உங்களுடைய மார்க் வந்து அந்த கேட்டகரி இல்லாமல் இருக்கும்போது வராது. இன்எலிஜிபிலிஸ்ட்டில் உங்களோட நேமோடு தான் வெளியிடுவாங்க டிஆர்பி வெப்சைட்டில். அதனால் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மட்டும் பார்த்து எஸ்ஆர்னோ வந்து கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் சார்ந்து நான் நிறைய விளக்கம் சொல்லணும். ஏன்னா இப்போ நான் இந்த ஸ்பெஷல் பிஎடுக்கு இன்னொரு விளக்கமும் நான் சொல்லிடுறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களே அவங்க வந்து ப்ரௌசிங் சென்டரில் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க பிஎட் தான் முடிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் மேஜர். அவங்க இது மாதிரி வந்து இந்த சிவி லிஸ்ட்டு வெளியே அவங்களுக்கு ஓரளவு இந்த எட்ஜில் தான் மார்க் இருக்காங்க. சிவி லிஸ்ட்டில் அவங்களுடைய நேம் வந்து வருது. ஆக்சுவலி அவங்களுடைய மார்க்குக்கு நார்மலாக இருக்கக்குள்ளே கட் ஆஃப் மார்க்குள்ளே அவங்களால வர முடியல. ஆனால் வந்து அவங்களுடைய நேம் வந்து வந்திருந்ததால் இந்த ஸ்பெஷல் பிஎட் கேண்டிடேட்னு அவங்களுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. இல்லையே, நான் அப்ளை பண்ணும்போது பிஎட் தான் கொடுத்தேன், எப்படி வந்து எனக்கு வந்து இது வந்ததுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் உடனே அவங்ககிட்ட சொன்னது, நீங்கள் முதல்ல டிஆர்பி வெப்சைட்டில் உங்களுடைய அப்ளிகேஷன் இருக்கும், அதை வியூ பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட்டை செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். அப்போ இப்போ அப்ளிகேஷன் எடுத்து பார்க்கக்குள்ளே தான் தெரியுது அவங்க அப்ளை பண்ணும்போதே ஸ்பெஷல் பிஎடுங்கிறத அப்ளை பண்ணியிருக்கிறது அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது. அதனால் நம்ம தான் கவனமாக இருக்கணும். நம்ம ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணோன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நமக்கு இது வந்து லைஃப். அதனால் ஒவ்வொரு தகவல்களுமே சரியான கொடுத்தா நீங்கள் விண்ணப்பம் செய்யணும். அடுத்தது நாட்டிய பிஎஸ்டிஎம் கேண்டிடேட். இது நிறைய பேருக்கு வந்து பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனை பற்றி நம்ம மிக தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டேன். முதல் வகுப்பிலிருந்து அப் டு யூஜி பிஎட் வரைக்கும் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும் பிஎஸ்டிஎம்மில் எஸ் கொடுங்க. அப்படி எல்லாமே நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போவே எல்லாருமே சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. முதல் வகுப்பிலிருந்து அப் டு யூஜி பிஎட் வரைக்கும் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் சர்டிஃபிகேட்டை தயவு செய்து வாங்கி வச்சுக்கிங்க. இப்போ நம்ம வந்து ப்ரௌசிங் சென்டருக்கு போய் அப்ளை பண்ண போவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் தான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்கல்ல, காலேஜ் தானே இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்க, பிஎட்டும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க, அதனால் பிஎஸ்டிஎம் வந்து எஸ் கொடுங்க. இப்போ நாங்கள் 2 பேர் கூப்பிடும்போது இப்போ இவங்களாம் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் லெவலில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறதால உங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாததெல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு எல்லாமே இதை சார்ந்து ஒரு தெளிவான விளக்கம் தெரியும். அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அதனால் ஸ்கூல் லெவல்லலாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் யாரெல்லாம் முதல் வகுப்பிலிருந்து அப் டு யூஜி பிஎட் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களோ நீங்கள் மட்டும் பிஎஸ்டிஎம்மில் எஸ் கொடுக்க போகிறீங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்க போகிறீங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் என்ன, நான் வந்து ஸ்கூல் முதல் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். யூஜியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம், கவர்மெண்ட் காலேஜில் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். பிஎட் தமிழ் மீடியம். இப்போ நான் வந்து பிஎஸ்டிஎம் எஸ் கொடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா நோ தான் கொடுப்பேன். நான் ஏதாவது ஸ்கூலுக்கு போய் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா இல்லை பிஎட் காலேஜில் போய் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா வாங்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு இது வந்து தெளிவாக தெரியும். இல்லை ஸ்கூலில் போய் வாங்கி வச்சுக்கணும், அதுக்காக நீங்கள் அலைஞ்சு அதுவும் இப்போ எதுவும் தேவையில்லை, நான் தெளிவாக சொல்லிட்டேன். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எலிஜிபிளே இருக்காது, இருந்தாலும் அதில் ஒரு 3-4 நாட்கள் வந்து வீணடிப்பாங்க. நமக்கு கிடைச்சிருக்கிறதே நாட்கள் வந்து குறைவாக இருக்கும். அந்த டைமில் ரிவிஷன் பண்ணணும், நிறைய படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த டைமில் போய்ட்டு 3-4 நாட்கள் வந்து நம்ம அலைஞ்சு பிஎஸ்டிஎம்மே அப்ளிகபிள் ஆகாதவங்க
வாங்குவாங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், அப்படிலாம் இருந்ததுன்னா வாங்க தேவையில்ல. முதல் வகுப்பிலிருந்து யூஜி பிஎட் வரைக்கும் எல்லாமே தமிழ் மீடியம் மட்டும் வாங்குங்க. அடுத்தது இங்கிலீஷ் மேஜர் வந்து அவங்க வாங்கணுமா நிறைய பேர் கேட்பாங்க. வாங்கவே தேவையில்ல. உங்களுக்கு அப்ளிகபிளே ஆகாதுன்னு தான் நான் தெளிவாக சொல்லிட்டேனே. நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ் மேஜர் நாங்கள் வாங்கணுமானா கண்டிப்பாக வாங்கணும். நீங்கள் தமிழ் மேஜராக இருந்தாலுமே முதல் வகுப்பிலிருந்து அப் டு யூஜி பிஎட் வரைக்கும், மோஸ்ட்லி யூஜி பிஎட் பிரச்சனை இல்லை. ஸ்கூலில் ஒரு சிலர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தமிழ் மேஜராக இருந்தாலுமே பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணும்போது கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அப்போ பிஎஸ்டிஎம் சயின்ஸ் மேஜர், மேக்ஸ் மேஜருக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. யாரெல்லாம் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வச்சுருக்கீங்களோ எஸ்ன்னு கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்லாம் இப்போவே வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் மீண்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். மற்றவங்க யாருமே அதை பற்றி நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேறு எதுவும் இப்போ நீங்கள் போயிட்டு பிஎஸ்டிஎம்லாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் தெளிவாக சொல்லிட்டேன். உங்களுடைய பெயரில் தான் எல்லாருமே வாங்கியிருப்பீங்க. அதில் ஃபாதர்ஸ் நேம் இருக்கணும்னு சொன்னோம். உங்களுடைய பெயரில் தான் வாங்கியிருப்பீங்க எல்லாருமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஃபாதர்ஸ் நேம் வச்சு சன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருந்தாலோ, இல்லை உங்களுடைய ஃபாதர் இல்லைனா மதர்ஸ் நேம் இருக்கும். உங்கள் நேமு உங்கள் ஃபாதரோ இல்லை மதர் நேம் கண்டிப்பாக இருக்கணும். கணவர் பெயரில் வாங்கியிருக்காதீங்கன்னு தான் நான் தெளிவாக அப்போவே சொல்லிட்டேன். அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த இடைப்பட்ட நாட்கள்லேயே நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அட்டை வடிவத்தில் இருந்தாலும் ஓகே தான், பேப்பர் வடிவில் இருந்தாலும் ஓகே தான். இல்லை எல்லாருமே இப்போ அந்த பிரிண்ட் அவுட்டில் ஃபோட்டோ இருக்கிறது மட்டும்தான் செல்லுன்னு சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அட்டை வடிவத்தில் இருக்கிறதுமே ஒரிஜினல் தான், பேப்பர் வடிவில் கொடுத்துருக்கிறதுமே ஒரிஜினல் தான். அதனால் உங்களுடைய விருப்பம். அதில் ஏதாவது அந்த அட்டை வடிவில் கொடுத்துருக்கிறதுல மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா தாராளமாக இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய பெயர் இருக்கணும், தந்தை பெயரோ அல்லது தாயின் பெயரோ கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் ரொம்பவே முக்கியமானது. இவ்வளோ தான். இந்த காரணங்களை நம்ம தவிர்த்துட்டாலே போதும். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டைமில் நமக்கு தேவையற்ற மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது, நாட்களை வீணடிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது மாதிரியான தகவல்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறோம். அப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது மிக கவனமாக இருக்கணும். இப்போ நான் சொன்னது போல் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.